ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்விங்கிள் ட்விங்கிள் எலக்ட்ரிக் கார் அப்படின்ற போம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்ற போம் படிச்சிருக்கோம். பட் இது வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம என்ன மாதிரியான கார் ட்ரைவ் பண்ணுவோம், அது வந்து எப்படி ஃப்யூச்சரில் நம்ம இருக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த போம். சரிங்களா? நம்மளோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்க போகுது இந்த கார்னால் எல்லாம் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, அதே நேரத்தில் சிம்பிளாக, அதே நேரத்தில் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இந்த போயட் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த போயட்டோட நேம் வந்து மார்க் மேக்சன். அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். மார்க் மேக்சன் அப்படின்றவர் வந்து ஒரு யூகே பேஸ்ட் ரைட்டர். மார்க் மேக்சன் இஸ் அ ரைட்டர் பேஸ்ட் இன் த யூகே. சரிங்களா? யூகே பேஸ்ட் ரைட்டர், லண்டன் ரைட்டர். Though he loves reading books, he does not like calling himself a bookworm. அவர் வந்து புக்கு வாசிக்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஈவன் லவ்ஸ். பட் அவர் வந்து தன்னைத்தானே ஒரு புக் வார்ம்னு சொல்லிக்க மாட்டார். he enjoys turning exciting ideas into simple. அவர் வந்துட்டு பெரிய பெரிய ஐடியாஸை கூட சிம்பிளாகவும் அவரோட போமில் ஃபன்னியாகவும் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் வித் இன்ட்ரெஸ்டிங் ரைமிங் ஸ்கீம். அதாவது நல்ல ஒரு ரைமிங் ஸ்கீமோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச்ட், அரேஞ்ச்ட் அப்படின்ற ஒரே சவுண்ட்ஸ் வருதுங்களா, அதே மாதிரி ஒரே சவுண்ட்ஸோட அவரோட போம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம போம்குள்ளே போயிடலாம். போம் பார்த்துடலாம். Read this poem about the electric car that helps to keep the environment clean. இந்த போமை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் காரால் நம்ம என்விரான்மெண்ட் எப்படி சுத்தமாக இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். எலக்ட்ரிக் கார்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க, that helps to keep the environment clean. என்விரான்மெண்ட் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் கார்ஸ் வில் பி த ஸ்டார்ஸ். ரைமிங் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வில் பி த ஸ்டார்ஸ். அது வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ரோட்டில் அப்படி ஸ்டார்ஸ் மாதிரி மின்னுதாமா. ஆஃப் த ஃப்யூச்சர் ரோட்ஸ். நான் இது பார்த்தீங்க இல்லையா, அவரோட இமேஜினேஷனில் தான் எழுதியிருக்காரு. ஃப்யூச்சர் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ரோட்ஸில் எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் அப்படி ஸ்டார்ஸ் மாதிரி மின்னுமா. ஓகே, ஸ்டார்ஸ் கார்ஸ் பார்த்தீங்களா, ரைமிங் ஸ்கீம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், க்ளீன்லி அண்ட் க்ரீன்லி, இதுவும் ரைமிங் ஸ்கீம் தான். ரொம்ப நம்மளுடைய ரோடு அப்போ எப்படி இருக்குமா, சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பொல்யூஷன் இல்லாமையும் இருக்குமா. வில் தே மூவ் அஸ் அண்ட் ஆர் ஹெவி லோட்ஸ். எப்படி அது அந்த கார் எல்லாமே தே பார்த்தீங்களா, வில் தே மூவ் அஸ், எப்படி மூவ் ஆகுதா நம்மளோடையும் அதோட சேர்த்து, ஆஸ் நம்மளோடையும் அதே நேரத்தில் நம்மளுடைய பிலாங்கிங்ஸோடையும், அண்ட் அவர் ஹெவி லோட்ஸ் நம்ம என்னென்னலாம் கொண்டு போகிறோமோ அந்த பொருட்களோடையும். பாருங்கள், லாஸ்ட்டில் ஹெவி லோட்ஸ் அந்த போம் அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு, நம்மளுடைய திங்ஸோடையும். ஓகே, அண்ட் எண்ட் ஆஃப் த ஸ்டான்ஸா, எல்லா ஸ்டான்ஸாலையுமே இவர் வந்து லாஸ்ட்டு முடியும் போது ஒரு மெட்டாஃபரோடு முடிச்சிருப்பார். அதாவது பாருங்கள், இங்கே பாருங்கள், ப்ளக் தெம் இன், சார்ஜ் தெம் அப். என்ன பண்ணுறோம், அந்த ஃப்ரம் யுவர் ஓன் ப்ளக் சாக்கெட், அதாவது நம்மளோட ஓன் ப்ளக் பின்னை வச்சு நம்ம என்ன பண்ணுறோமா, சார்ஜ் போடுறோமா. சரிங்களா? ப்ரௌட்லி புட் யுவர் ஃபுட் டவுன். நம்ம அது சார்ஜ் போடும்போது இறங்கி நிற்போம்லாம், அது வந்து நம்ம கார் சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஒரு பெருமையாகவே நம்ம நினைப்போமா. ஆஸ் யூ ட்ரைவ் அரவுண்ட் இன் யுவர் எலக்ட்ரிக் ராக்கெட். அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் நம்ம காரை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் சுற்றுறோம். எப்படி சுற்றுறோம் அப்படின்னா, இன் யுவர் எலக்ட்ரிக் ராக்கெட். இதில் எலக்ட்ரிக் ராக்கெட் அப்படின்றது வந்து காரை தான், எலக்ட்ரிக் காரை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. அதாவது இந்த கார் வந்து எப்படி கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு, மெட்டாஃபராக நான் சொன்னேன்ல, மெட்டாஃபர்னு ராக்கெட் கூட கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, நம்மளோட எலக்ட்ரிக் ராக்கெட்டை வச்சு, அதாவது இந்த எலக்ட்ரிக் காரை வச்சு நம்ம எல்லா இடமும் சுற்றி வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து த ஃப்யூச்சர் இஸ் ஹியர், த ஏர் இஸ் கிளியர். பாருங்கள், ஹியர் கிளியர் ரைமிங் ஸ்கீமோடு இருக்குது. நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து நம்மளோட கண்ணு முன்னாடி இருக்குது. ஏன், நம்ம சுவாசிக்கிற காற்று கூட ரொம்ப சுத்தமாக இருக்குது. பிகாஸ்
தேர் ஆர் நோ ஃபியூம்ஸ், அதாவது ஃபியூம்ஸ் இல்லை, அதாவது சாரி ஃபியூம்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ஃபியூம்ஸ்னால் புகை, ஸ்மோக் இல்லை. ஏன் ஸ்மோக் இல்லை? நோ மோர் பெட்ரோல் ஆர் பம்ப்ஸ். ஏன்னா நம்ம பெட்ரோல் போட்டால் தான் நம்மளோட காரில் வந்து புகை வரும். பட் எலக்ட்ரிக் காரில் அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஃபியூம்ஸ், பம்ப்ஸ். ஓகே, அடுத்து ஃபார் த ஃபாசில் ஃபியூவல்டு சம்ப்ஸ், அதாவது ஃபாசில் ஃபியூவல்டு சம்ப்ஸ்னால் அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஃபாசில் அப்படின்னா படிமங்கள், சரியா? அந்த ஃபியூவலோட ஃபியூவல் கூட இருக்கிற ஃபியூவல் தடமே இல்லாமல், பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு. அதாவது இதில் வந்து ஃபாசில் ஃபியூவல்டு சம்ப்ஸ் அப்படின்றத யார் சொல்கிறாரு அப்படின்னா, இதோட அர்த்தம் வந்து ஃபாசில்னால் படிமங்கள் தான். பட் இந்த போமில் அவர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபூலிஷ் பீப்புள் தான் வந்து காருக்கு வந்துட்டு பெட்ரோலும் டீசலும் போட்டு போவாங்க, ஏர் பொல்யூட் ஆனாலும் பரவாயில்லன்னு. பட் எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லையாமா, அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், இன் தேர் ஐக்கி ஆயிலி டோன்ஸ், ஐக்கி ஆயிலி ட்ரைவிங் ஸ்கீமோடு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது அந்த ஃபியூவல் நிரம்பி இருக்கிற அந்த ஒரு டேங்க் அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள், அது ஒரு உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்ட ஒரு எண்ணெய் கிடங்குன்னு கூட சொல்லலை, எண்ணெய் கல்லறைன்னு சொல்லியிருக்கிறாரு. பார்த்திங்களா, எது கூட கம்பேர் பண்ணியிருக்கிறாரு அந்த ஃபியூவல் டேங்கை அப்படின்னு சொல்லிட்டு, நோய்வாய்ப்பட்ட எண்ணெய் கல்லறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்த ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்டான்ஸாக வாசிக்கும் போது உண்மையிலே வந்துட்டு இது ஃபியூவல் கார் வச்சுருக்கிறவங்கள பற்றி யோசிக்கும் போது உண்மையிலே என்னடா இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு தான் இருக்கும். பட் ஏர் பொல்யூட் ஆகாமல் இருக்குது அப்படின்ற ரீசனுக்காக அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். ஓகே, அடுத்து யூ ஹாவ் பீன் அரவுண்ட் ஃபார் மெனி இயர்ஸ். நீங்கள் இந்த காரில் எங்கேனாலும் சுற்றி வரலாம். ஓகே, தோ யூ நெவர் காட் வெரி ஃபேர். பட் நீங்கள் இங்கேக்குள்ளே சுற்றி வரலாம், அதாவது வருஷக்கணக்காக நீங்கள் ஒரே இடத்துக்குள்ளே கூட ட்ராவல் பண்ணலாம். தோ யூ நெவர் காட் வெரி ஃபேர், ரொம்ப தூரம் கூட போகாமல் இருந்திருக்கலாம். பட் டைம்ஸ் ஹாவ் சேஞ்ச்ட். பட் நம்மளுடைய நேரங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, நம்மளுடைய காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரே இடத்த சுற்றி வந்தாலும் நம்மளோட காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அண்ட் இட்ஸ் பீன் அரேஞ்ச்ட். அண்ட் அது எப்படி அப்படின்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய காலங்கள் மாறுது, பட் அது நீட்டாக, இப்போ பாருங்கள், மாட்டு வண்டியிலேருந்து அடுத்து சைக்கிள், அடுத்து பைக்கு, அதுக்கப்புறம் நம்ம இப்போ காருக்கு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் இப்போ எலக்ட்ரிக் காருக்கு வந்திருக்கோம். ஸோ ஒரு விஷயமாக மாறிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஒரே இடத்துல தான் சுற்றுறோம், நம்ம ரொம்ப தூரம் போகாட்டாலும் நம்மளுடைய காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு நேரங்களில் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது, வழிவகுக்கப்பட்டிருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமாவோடு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் எப்படி முடிச்சிருக்காருன்னா, ட்விங்கிள் ட்விங்கிள் எலக்ட்ரிக் கார் அப்படின்னு முடிச்சிருக்காரு. இதான் அந்த போமோட மீனிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தயவுசெய்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர், பாய், காட் பிளஸ் யூ.